Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வீடியோல நம்ம நேத்து ஹோம் மேடா ஜர்னல் கிட் வந்து ரெடி பண்ணிருந்தோம்ல, அத வச்சு இன்னைக்கு ஜர்னல் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நம்ம வீட்லயே இருக்கிற things and color papers வச்சு ரெடி பண்ண ஜர்னல் things தான். சோ இத வச்சு நம்ம இன்னைக்கு வந்து சிம்பிளா பிங்க் கலர் தீம்ல வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜர்னல் புக் எடுத்துடலாம். இதுல கொஞ்சம் பேஜ் இருக்கிற மாதிரி தான் பண்ணிருக்கேன். இதுல நம்ம ஒரு 6-7 ஜர்னல் ஆர்ட் வந்து நம்ம பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஜர்னல் ஆர்ட் இன்னைக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? பிங்க் தீம்ல பண்ண போறனால லைட் பிங்க் கலர் பேப்பர் இந்த மாதிரி கொஞ்சம் கசக்கி ரெடி பண்ணோம்ல, அந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டா கிழிச்சிருக்கேன். ஓகேவா? லைட்டா இந்த மாதிரி கிழிச்சிட்டு நான் இப்போ ஒட்டுற மாதிரி ரெண்டு சைடு கார்னர்ல வச்சு ஒட்டிக்கோங்க. ஃபெவிஸ்டிக் மட்டும் போதும் இது எல்லாத்தையும் வச்சு ஒட்டுறதுக்கு. ஸோ ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அப்புறம் ரைட் சைடோட கீழே இந்த சைடு கார்னரில் ஒட்டலாமான்னு பார்த்தேன். அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ அப்படியே நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸை அப்படியே வச்சு எப்படிலாம் ஒட்டினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஒட்ட போகிற ஐடியாலாம் எதுவும் கிடையாது. பிங்க் தீமில் கொஞ்சம் குவாய்ட்ஸ் எல்லாம் எழுதுன மாதிரி பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் பேப்பரில் இந்த மாதிரி பிங்க் கலர் பாக்ஸ் போட்ட மாதிரி ஷீட்டு. ஸோ அந்த ஷீட் எடுத்துகிட்டு நான் அதையுமே என்ன பண்ணுறேன்னா சைட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கிழிச்சிட்டு கொஞ்சம் குட்டி ஷீட் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் அதை வந்து லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி இந்த இடத்துல கார்னரில் வச்சுட்டு ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷீட்ஸ் அது எடுத்தேன் ஏதாவது ஒட்டலான்னு, அப்புறம் அதில் எதுவும் ஐடியா வரல. அதனால நான் ஸ்டிக்கி பேப்பர் ரெடி பண்ணோம்ல, ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி, அதுலேருந்து ஒரு டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி அந்த ஷீட் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு கீழ் சைடு வச்சு ஒட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷீட் ஒட்டிட்டு கூட நீங்கள் மேலே பேட்டர்ன் பேப்பர் ஒட்டலாம். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு ஷீட் எங்கேயாவது ஒட்டலான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இதுலேயுமே பிங்க் கலர் ஷீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அதை வந்து இந்த மாதிரி மேலே மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டு யூஸ் பண்ணி எங்கேயாவது ஒட்டலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து இப்போதைக்கு எனக்கு எங்கேயுமே ஐடியா வராதனால இந்த பெரிய கார்டு ஒன்று இருக்குல்ல இதை எடுத்துக்கிட்டேன். குட்டி கார்டு எங்கேயாவது ஒட்டலாமான்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஒட்டுறதெல்லாம் வேலையை முடிச்சிடலான்ட்டு இந்த பெரிய கார்டு வந்து ரைட் சைடில் ஒட்டிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் மாதிரி ஒரு கார்டு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இப்படி ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கிறேன், இந்த பிங்கோட சேர்ந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு, இந்த கார்டையும் பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒட்டிக்கிறேன். இப்போ பெரிய கார்டெலாம் ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து நம்ம சின்னதாக அங்கங்கே இருக்கிற கேப்பில் வந்து குட்டி இடத்துலலாம் சின்ன கார்ட்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த பிங்க் கலர் கார்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஒட்ட போகிறேன். அதை அப்படியே அந்த ஷேப்பில் ஒட்டாமல் கொஞ்சம் 4 சைட்லேயும் கர்வாக கட் பண்ணிவிட்டு இப்படி சைடில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இந்த ரவுண்டான கலர் பீசஸ் இருக்குல்ல அதில் வந்து 2 பிங்க் கலர் மட்டும் ஒட்டலாம். பட் நான் வந்து அது கூடவே சேர்த்து வயலட் கலரும் சேர்த்து ஒட்ட போகிறேன். ஸோ அதை வந்து 3 பீஸ் எடுத்துகிட்டு லைட் பிங்க்கு மேலேயும் டார்க் பிங்க்கு நடுவுலையும் அப்புறம் வயலட்டு அதுக்கு கீழேயும் இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண டேப்பு. ஸோ அந்த டேப்பில் வந்து வயலட் கலர் டார்க் வயலட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பீஸ் கிழிச்சிட்டு அதையுமே சைடில் வந்து இந்த மாதிரி கிழிச்சிடணும் கையில். கிழிச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த கார்டு ஒட்டினோம்ல பேட்டர்ன் பேப்பர் கார்டு அங்கே ஒன்று ஒட்டியிருக்கேன். அப்புறம் கீழே இந்த சைடில் ஒரு பிங்க் கார்டு ஒட்டினோம்ல அங்கே ஒன்று ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்த அந்த லேபிள்லேருந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணோம்ல அதுலேருந்து இந்த தீமுக்கு செட் ஆகிற மாதிரியான லேபிள் பார்த்தேன். அதில் இது ஒன்று தான் கொஞ்சமாச்சும் பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால சரி இதை ஒட்டலான்னு சொல்லி ஒட்டியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ட்ரெஸ் வாங்கின பாக்ஸ்லேருந்து. ஸோ அதுலேருந்து இந்த ஃப்ளவர் எடுத்து வச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பீஸ் தான் செட் ஆகிற மாதிரி இருந்தது, வேறு பெருசாக இருக்குது எல்லாமே. அதனால இந்த ஒரு பீஸ் மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் பெருசாக நான் ஒட்டலை இதில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. பட் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலை, சும்மா 2 தான் ஒட்டினேன். அப்புறம் இந்த மாதிரி கார்டு எங்கேயாவது ஒட்டலாமான்ட்டு இந்த பிங்க் கலர் கார்டுக்கு மேலே வச்சு பார்த்தேன். அதில் 2 கார்டு செட் ஆச்சு. பட் அதில் எனக்கு 2த்தில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த தேங்க்யூன்னு போட்டிருக்கிறது. ஸோ அதையும் தூக்கி இந்த கார்டுக்கு மேலே ஒட்டிட்டு இப்போ கொஞ்சம் குவாய்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச குவாய்ட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. நான் வந்து அந்த சைடில் இருக்க பிங்க் கார்டுலேயுமே குவாய்ட்ஸ் எழுதலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணேன். அப்புறம் அந்த கார்டே நல்லா இருக்குன்றனால அதை ஒட்டிட்டு இந்த கீழே இருக்கிறதுல மட்டும் குவாய்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். குட்டியாக ஏதாவது கார்டு ஓட்டுறீங்கன்னா அதில் வந்து அந்த மந்த்து அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். நீங்கள் எதை பற்றி நீங்கள் அந்த ஜர்னல் ஆர்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி நீங்கள் வந்து சிம்பிளான லெட்டர்ஸில் வார்த்தையில் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் எழுதிட்டு அப்புறம் கீழே இந்த சைடு வந்து ஃப்ரேம் மாதிரி ஒட்டணும்ல அதில் ஹாப்பின்னு எழுதி விட்டுக்கிட்டேன். ஆனால் அதில் இன்னும் பெருசாக நிறைய எழுதலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் பேப்பர்லலாம் கொஞ்சம் பெருசாக எழுதிட்டோம்ல, எல்லா இடத்துலையும் நிறைய எழுதுனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பின்னு சிம்பிளாக முடிச்சுட்டு அங்கங்கே குட்டியாக ஸ்டாரு
டைமண்ட் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிட்டேன். அது மாதிரி குட்டி குட்டி உங்ககிட்ட ஏதாவது ஸ்டிக்கர்ஸே இருந்தால் நீங்கள் ஒட்டலாம். ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இல்லாதனால நான் வந்து சும்மா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். அப்புறம் குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி இருந்துச்சு அந்த கார்டில். அந்த கார்ட்லேருந்து அந்த ஸ்டார் இல்லை, பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்துச்சு. அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் ஒட்டிக்கிட்டேன். இப்படி குட்டி குட்டியாக உங்ககிட்ட க்யூட்டாக ஏதாவது போ மாதிரி இருக்கிறது, இல்லை ஸ்டார் மாதிரி இருக்கிறது, ஹார்ட் மாதிரி இந்த மாதிரிலாம் குட்டியாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கார்டில் நீங்கள் கட் பண்ணி அதையுமே ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அதை ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் சின்ன சின்னதாக ஒட்டியிருக்கோம்ல, அது ரெண்டுத்துக்கும் மேலே வந்து லைன் எக்ஸ்ட்ராவாக வந்து லைன் போட்டு விட்டுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் இந்த ஹாப்பிக்கு மட்டும் வயலட் கலர் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஜேர்னல் ஆர்ட்டே அவ்வளோதான், சிம்பிளாக பண்ணிட்டோம். நான் நிறைய கொசன்னு பண்ணல, இது கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக கொஞ்சம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நிறைய கொசன்னு பண்ணாலுமே ஜேர்னல் ஆர்ட் அழகாக தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பண்ண இந்த தீம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பிங்க் வித் வயலட் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது நம்ம பண்ணதில். இதுலேயே நான் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஜேர்னல் ஆர்ட் பண்ணலாம் போல் இருக்குது. கொஞ்சம் தான் நம்ம பண்ணோம், அதுலேயே நம்ம பண்ணுறதை பொறுத்து நிறைய ஜேர்னல் ஆர்ட் வந்து நம்ம பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பண்ண இந்த பிங்க் தீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் திங்ஸை வச்சு நீங்கள் இந்த கிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்களே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.